الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وآله وأصحابه أجمعين. وقال الله تعالى في القرآن الحكيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கியவனாக, சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், மார்க்க அறிவை இந்த உலகம் முழுவதும் பரவ செய்த இமாம்கள், இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக தங்களுடைய உயிரையும் தியாகம் செய்த சுகதாக்கள், அதற்காக போராடி கொண்டிருக்கிற முஜாஹிதீன்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிலே ஒரு தூதரை தேர்ந்தெடுத்து அந்த தூதரின் மூலமாக நமக்கு நேர்வழி காண்பித்திருக்கிறான். இறுதி நாள் வரை இந்த சமூகத்திற்கு சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை பிரித்து காட்ட அந்த தூதரின் மூலமாக நமக்கு வேதத்தை வழங்கி இருக்கிறான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது புரிந்திருக்கிற பேருபகாரமாகும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்களே, அல்லாஹ் புனிதமாக்கிய 4 மாதங்களில் ஒரு மாதத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அந்த புனிதமான துல்ஹஜ்னுடைய மாதத்தில் அவனுடைய கடமையை, ஜுமா என்கின்ற கடமையை நிறைவு செய்வதற்காக இங்கே நாம் குழுமி இருக்கிறோம். இந்த வாய்ப்பினை வழங்கிய அல்லாஹ்வுக்கு மீண்டும் புகழ் அனைத்தும் உரித்தாக்குகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனுல் இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இறுதி நபியாக அனுப்பி, குர்ஆனை இறுதி வேதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி நமக்கு இந்த தீனை முழுமைப்படுத்தினார். இந்த தீன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனை முழுமைப்படுத்தியதோடு மாத்திரம் அல்லாமல் அதை விளங்கிய அந்த சமூகத்தை, அந்த குர்ஆனை சுமந்த அந்த சமூகத்திடத்தில் அந்த பொறுப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒப்படைத்தான். அந்த பொறுப்பு சுமத்தப்பட்ட அந்த சஹாபாக்கள் அதை செவ்வனே செய்தார்கள். இந்த தீன் இறுதி நாள் வரை பாதுகாக்கப்படும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன் என்று சொன்னால், இது அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்ட மார்க்கம், மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட மார்க்கம் அல்ல. இந்த தீன் அல் இஸ்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருளால் நமக்கு கிடைத்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறான். இறுதி நாள் வரை மார்க்கம் நிலைத்து நிற்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் மார்க்கத்தின் பெயரால் அல்லது இந்த மார்க்கத்தில் சில ஃபித்னாக்கள், சில பிரச்சனைகள், சில இக்திலாஃப் என்று சொல்ல கருத்து முரண்பாடுகளின் காரணமாக இந்த சமூகத்தினுடைய அசல் வலிமை இருக்கிறது, அந்த அசல் வலிமை குன்றி போய் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கும் தந்திராத நியமத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு தந்திருக்கிறான். அது ஈமான் என்று சொல்லலாம். இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிற நில வளங்களை சொல்லலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்திடத்தில் ஒப்படைத்திருக்கிற நீர் வளங்களை சொல்லலாம். உலகத்தில் அத்தனை விஷயங்களையும், அத்தனை நியமத்துகளையும், உலகத்தையே தங்களுடைய கண்ட்ரோலில் வைப்பதற்கான அத்தனை சாத்திய கூறுகளும் இருக்கும் ஒரே சமுதாயம் என்று நாம் பார்த்தோமானால் அது இந்த இஸ்லாமிய சமுதாயம் தான். அது கூவத்தாக இருந்தாலும் சரி, அது நில வளமாக இருந்தாலும் சரி, கடல்சார் வளமாக இருந்தாலும் சரி, எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஸ்லிம் உம்மத்தின் சார்ந்துதான் அல்லாஹ் இந்த பூமியை நமக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறார். ஆனால் கேடு வாய்ப்பாக நம்மிடத்தில் இருக்கிற சில கருத்து முரண்பாடின் காரணமாக, நம்மிடத்தில் நாம் இழந்துவிட்ட அந்த ஒற்றுமையின் காரணமாக, அந்த ஒற்றுமை என்கின்ற அந்த கயிற்றை நாம் திரித்து விட்டோம். நாம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கயிறாய் இருக்க வேண்டியவர்கள் திரிந்து திரியாக போனோம். இப்போ கயிற்றுக்கும் திரிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆக எல்லா திரிகளும் ஒன்றாக திரித்தால் அது கயிறாக ஆயிடும். இப்படி கயிறாக இருக்க வேண்டிய நாம் இன்றைக்கு திரிந்து என்ன செஞ்சிடும், பிரிந்து திரிகளாய் போனோம், ரொம்ப மெல்லிசாயிடும். அதனால் நாம் இன்றைக்கு வெற்றி பெறாத சமூகமாக, பிறர் நம் மீது ஆதிக்கம் செலுத்துகிற சமூகமாக நாம் மாறிவிட்டோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்திற்கு எப்படிப்பட்ட வாய்ப்புகளை வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால்,
மீண்டும் ஈமானால் ஒன்றிணைகிற வாய்ப்பை இந்த உலகத்தில் எந்த சமூகத்தாலும் செய்ய முடியாத, எந்த நபர்களாலும் சாதிக்க முடியாத, எந்த ஒரு புத்திசாலிகளாலும் செய்து முடிக்க முடியாத ஒரு ஆற்றலை, வல்லமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமுதாயத்திடத்தில் தான் தந்திருக்கிறான். அது என்ன என்று சொன்னால் வஅல்லஃப பைன குலூபிக்கும், அல்லாஹ் ஈமான் என்கின்ற ஒற்றை விஷயத்தில் நம் உள்ளங்களை அல்லாஹ் இணைத்திருக்கிறான். இந்த ஈமானிய பந்தம் இருக்க, இந்த ஈமானிய பந்தம் உலகத்தில் வேறு யாரிடத்திலுமே இல்லை. இந்த உலகத்தில் வேறு யாரிடத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரவில்லை. ஆக இந்த சமூகம் மிகப்பெரிய ஒரு ஃபித்னாவால் பிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சமூகத்திற்கு முதல் ஃபித்தன் எங்கிருந்து ஆரம்பித்தது? எப்பொழுது இந்த சமூகத்தில் ஃபித்தன் நுழைய ஆரம்பித்தது என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்தை மிக சிறப்பாக பாதுகாத்தான். யாரை கொண்டு என்று சொன்னால் ரசூலுல்லாவை கொண்டு, சஹாபாக்களை கொண்டு அல்லாஹ் இந்த தீனை பாதுகாத்தான். இப்ப இந்த சமூகத்திற்கு ஃபித்தன் நுழைகிறது எப்போது என்று சொன்னால், இரண்டாவது கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய இறப்புக்கு பின்னால். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல் உதைஃபாவில் அல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஒரு ஹதீஸ், ஒரு சமூகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பின்னால் ஒரு மஜ்லிஸிலே மக்கள் எல்லாம் கூடி இருக்கிறார்கள். அந்த மஜ்லிஸில் எல்லாரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மஜ்லிஸுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகை தருகிறார்கள். வருகை தந்து அந்த மஜ்லிஸிலே கேட்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்த ஃபித்னை பற்றி உங்களில் அறிந்தவர் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்கிறார். உடனே ஒரு மனிதர் எழுந்திருக்கிறார். கால ஃபித்ன், அந்த ஃபித்ன் பத்தி கேட்டோன்னா ரஜுல், அவர் சொல்கிறார், எனக்கு தெரியும், நான் சொல்லவா? உமர் என்ன சொன்னா, சொல்லுங்க. அவர் சொல்றார், கால அல் ஃபித்னு ஹுவ ரஜுலு ஃபில் அஹ்லி வ மாலிஹி வ வலதிஹி வ ஜாரிஹி. ஒரு மனிதனுடைய ஃபித்ன் என்பது அவனுடைய குடும்பத்தாரிடத்தில் இருந்து, அவனுடைய மால், அவனுடைய செல்வத்தில் இருந்து, அவனுடைய பிள்ளைகளில் இருந்து, அவனுடைய அண்டை வீட்டாரின் மூலமாக அவனுக்கு ஏற்படும். துகஃபிருஹா அஸ்ஸலா வஸ்ஸதகா வல் அம்ரு பில் மஅரூஃப் வ நஹி அனில் முன்கர். அவர் சொல்கிறார், இதெல்லாம் இப்படி எல்லாம் அவனுக்கு ஃபித்ன் ஏற்படும். அவனுடைய சொந்த வாழ்க்கையில், அவனுடைய செல்வத்தில், அவனுடைய குடும்பத்தில், அண்டை வீட்டாரின் மூலமாக, பிள்ளைகளின் மூலமாக. இதனுடைய கஃபாரா என்ன? அவன் தொழுவது, அவன் சதக்கா கொடுப்பது, அம்ரு பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நன்மை ஏவுவது, தீவை தடுப்பதுன்னு சொல்றார். உமர் ரலியல்லாஹு கேட்கிறார், கால லைஸ ஹாதா, கால லைஸ ஹாதா அஸ்அலுக, நான் இந்த ஃபித்னை பத்தி உன்னிடத்தில் கேட்கவில்லைப்பா, இந்த சாதாரண விஷயத்தை பத்தி நான் உன்னிடத்தில் கேட்கவில்லை. வகாலத் அல்லதி தமூஜுல் கமூஜில் பஹர், அலைகடலாக அடுத்தடுத்து இந்த சமூகத்தின் அலைகடல் போல் இந்த சமூகத்தை தாக்குகிற ஃபித்னை பத்தி நான் கேட்கிறேன் என்று உமர் ரலியல்லாஹு சொல்றார். வகால லைஸ அலைக மின்ஹா யா அமீருல் முஃமினீன் இன்ன பைனக வ பைனஹா பாபன் முக்லக். உடனே உதைஃபா பின் அமான் சொல்கிறார், கால லைஸ அலைக மின்ஹா யா அமீருல் முஃமினீன், நீங்கள் ஏன் அதை பற்றி கவலை கொள்கிறீர்கள் யா அமீருல் முஃமினீன்? ஏன் என்று சொன்னால், இன்ன பைனக வ பைனஹா, உங்களுக்கும் அதுக்கும் மத்தியில் பாபன் முக்லக், மூடப்பட்ட கதவு இருக்கிறது. ஃபித்ன் நுழையாது, ஃபித்னே வராது. உங்களுக்கும் அதற்கும், அந்த ஃபித்னுக்கும் உங்களுக்கு மத்தியிலே அந்த கதவு என்னது? மூடப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள், அந்த ஃபித்னுக்கும் இதற்கும் மத்தியில் கதவு மூடப்பட்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் கேட்கிறார், அய்யுக்ஸர் அல் பாப் அம் அல்-யுக்ஸர் அம் யுத்ஃபர், அது உடைக்கப்படுமா அல்லது யுஃப்தர் அல்லது அது திறக்கப்படுமா என்று கேட்கிறார். கால பலா யுக்ஸர், இல்லை அது உடைக்கப்படும். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு கால உமர் இதன் லா யுக்லக், அது என்ன செய்யாது? ஒருபொழுதும் அடைக்கப்படாது. லா யுக்லக் அபதன், அது ஒருபொழுதும் அடைக்கப்படாது. அவ்வளவுதான், ஒரு வாட்டி அது உடைக்கப்பட்டால் அது அடைக்கப்படாது. அப்போ உமர் ரலியல்லாஹு என்ன கேட்கிறாங்க? ஃபித்ன் வராது, அதற்கு அடியில மூடப்பட்ட கதவு இருக்கிறது, அந்த கதவு உடைக்கப்படுமா அல்லது திறக்கப்படுமா? இல்லை, அந்த கதவு உடைக்கத்தான் படும். ஒருபொழுதும் உடைக்கப்பட்ட கதவு என்று சொன்னால் மீண்டும் அது மூடப்படாது. அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அங்கிருந்து செல்கிறார்கள். பக்கத்தில் இருந்த ஒரு சஹாபி கேட்கிறார், அந்த மூடப்பட்ட கதவு யார் என்பது உமருக்கு தெரியுமா? ஆம், அது உமர் தான் என்பது உமருக்கு தெரியும். எப்படி தெரியும் தெரியுமா? பகலுக்கு பின்னால் இரவு என்பதை போல் மிக தெளிவாக அது உமருக்கு தெரியும் என்று சொல்கிறார்கள் உதைஃபா யமான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக சொன்ன ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னல் ஃபித்னா, நிச்சயமாக ஃபித்னா என்பது இந்த உம்மத்தில் நுழையாது. எதுவரை என்று சொன்னால்,
உமர் அலிலாம் உயிரோடு இருக்கும் வரை என்று சொன்னார். உமர் அலிலாம் உயிரோடு இருக்கிற வரை இந்த சமூகத்தில் ஃபித்ன் உள்ள வராது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அளவுக்கு உமர் அலிலாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாங்க. ஏன்னா எந்த ரூபத்தில், அது அறிவுசார் ரூபத்தில் வந்தாலும் சரி அல்லது உடல் சார்ந்து போராட்ட களத்திலே வந்தாலும் சரி, எந்த ரூபத்தில் இந்த உம்மத்தில் ஃபித்ன் வருமோ அந்த அந்த ஃபித்னுடைய எல்லா வாசல்களையும் அழைத்து வைத்தார்கள் உமர் ரலியல்லாஹு. ஒருவன் ஒரு 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 சைடா போறாரு வச்சுக்கோங்க, உதாரணமாக சொல்கிறேன். ஒருவர் ஒரு பாதையின் வழியாக செல்கிறார். அந்த பாதையின் வழியாக செல்வதை உமர் பார்த்தார் என்று சொன்னால், இவர் ஏன் இந்த பாதை வழியாக செல்கிறார், இவர் இங்கதான் வருவார்னு அவர் வர அந்த எண்டுல போய் உமர் நினைப்பார், வா உனக்காக தான் காத்துட்டு இருந்தா இங்கதான் வருவேன்னு எனக்கு தெரியும் வா அப்படின்னு. ஏன்னா அந்த அளவிற்கு வந்து முன்கூட்டியே எல்லாவற்றையுமே அறிந்து கொள்கிற ஆற்றல் வந்து உமர் அலி அளவு. எந்த ரூட்ல போனா என்ன பண்ண முடியும். அப்போ அந்த அளவுக்கு இந்த சமூகத்தை அவர் பாதுகாத்தார். எப்பொழுது உமர் அலி அல்லாஹ் கொல்லப்பட்டார்களோ அப்பொழுதுதான் இந்த சமூகத்தில் ஃபித்ன் நுழைந்தது. இன்றைய வரை அந்த ஃபித்னில் இருந்து இந்த சமூகத்தை பாதுகாக்க முடியல. அப்ப அந்த ஃபித்ன்ல மிகப்பெரிய ஒரு ஃபித்ன் என்ன அப்படின்பதை உலமாக்கள் சொல்கிற போது சொல்கிறார்கள், அது என்னன்னா இந்த சமூகத்தின் ஒற்றுமையை குலைத்தது. மிகப்பெரிய ஃபித்ன்ல ஒரு ஃபித்ன் என்னன்னா இந்த சமூகத்தின் ஒற்றுமையை குலைத்தது. இப்ப என்னெல்லாம் பண்ணி இந்த சமூகத்தினுடைய ஒற்றுமையை வந்து இவர்கள் குலைத்தார்கள். ஏன்னா இந்த சமூகத்தினுடைய அடிப்படை பேஸ், இந்த சமூகத்தின் வலு, இந்த சமூகத்தின் அஸ்திவாரம் என்னன்னு சொன்னா ஒற்றுமைதான். ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், வக்தஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ, நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வின் கயிறை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இங்க எல்லோரும் என்பது ஒட்டுமொத்த சமூகத்தை குறிக்கும், ஒட்டுமொத்த உம்மத்தை குறிக்கும். எல்லாரும் சேர்ந்து என்னதை பிடிங்க, அல்லாஹ்வுடைய குர்ஆனை பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, அதிலே நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். நீங்கள் சமூகமாய் உம்மத்தாய் என்ன செஞ்சிடாதீங்க, ஒருபொழுதும் பிரிஞ்சிடாதீங்க. உங்களுக்குள் பிரிவினையே வரக்கூடாது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். இன்ன ஆதிஹில் உம்மத உம்மதன் வாஹித் வ அன ரப்புக்கும் ஃபஅபுதூன், உங்களுடைய உம்மத் ஒரே நீங்கள் ஒரே உம்மத் தான். இன்ன ஆதிஹில் உம்மத்துக்கும் உம்மதன் வாஹித், நீங்கள் ஒற்றை சமுதாயம், நீங்கள் ஒற்றை உம்மத், நான் தான் உங்களுடைய இறைவன், நீங்கள் என்னையே வணங்குங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கட்டளையிடுகிறான். ஆக இந்த சமூகம் பிரிந்து செல்வதற்கு, அதாவது இந்த சமூகத்தில் பிரிவினை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பே இல்லை. அதாவது இந்த விஷயத்திலே நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னன்னு சொன்னா, இந்த சமூகத்தில் சில வேலைகளை செய்வதற்காக இயக்கங்களாய் பிரிந்திருக்கிறோம்ல, அதை நம்ம சொல்லவே இல்லை. அது வந்து இயல்பிலே உள்ளது. சிலர் சில நன்மைகளுக்காக சிலர் கல்விக்கு முக்கியத்துவம் தருவார்கள், சிலர் அரசியலுக்கு முக்கியத்துவம் தருவார்கள், சிலர் மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் தருவார்கள். இவ்வாறு பிரிந்து அவர்கள் சமூகத்திற்கு ஏதேனும் நலவு செய்கிறார்கள் என்று சொல்ற அந்த விஷயத்தில் நாம் மாற்று கருத்து கொள்ளவில்லை, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அத்தனை விஷயங்களிலும் அவர்களுடைய முதன்மை தன்மையாக இருக்க வேண்டியது என்ன தெரியுமா, நாம் ஒற்றை சமுதாயம், நாம் ஒரு உம்மத். இந்த உம்மத்தின் ஒரு பொது பிரச்சனை வருகிற பொழுது தங்களுடைய தனிப்பட்ட எல்லா ஆசைகளையும், தனிப்பட்ட எல்லா அபிப்பிராயங்களையும், தனிப்பட்ட சில கொள்கைகளையும் ஒதுக்கி வைத்து விட்டு உம்மத்தின் நலனுக்காக ஒற்றை வரிசையில் வந்து நிற்க வேண்டும் என்பதை அவர்கள் மனதில் கொள்ள வேண்டும். அவ்வாறு தனித்தனியாக வேலை செய்வதை இங்கே இஸ்லாம் தடை செய்யவில்லை. இஸ்லாம் அதை தனி ஒரு விஷயமாக, அது இஸ்லாத்திற்கு புறமான விஷயம் என்றும் இஸ்லாம் சொல்லல. ஆனால் பிரச்சனை என்ன, நான் தான் சரி மற்ற எல்லாரும் தவறு என்கின்ற நிலைப்பாட்டை குஃபார்கள் நம்மிடத்தில் விளைத்து விட்டார்கள். யகூதிகள் நஸ்ரானிகளின் சிந்தனையை நம்மிடத்தில் புகுத்தி விட்டார்கள். வகாலத்தில் யகூத் லைஸத்தின் நஷரா அலா ஷை, வகாலத்தில் நஷரா லைஸத்தில் யகூது அலா ஷை, யூதர்கள் சொல்கிறார்கள் நசாராக்கள் எந்த மார்க்கத்திலும் இல்லை என்று, நசாராக்கள் சொல்கிறார்கள் யூதர்களுக்கு மார்க்கம் என்றால் என்னவே தெரியாது என்று. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார், இந்த தன்மை முஸ்லிம்களிடத்தில் வந்து விட்டதா. அவர் எப்போ 750 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றார். அப்போ நாம் என்ன பண்றோம் இன்னைக்கு, நான் தான் கரெக்ட், இவன் தப்பு இல்ல. அல்ஹம்துலில்லாஹ், அவர் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ இந்த சமூகத்திற்கு நலவு செய்கிறாரா, அல்ஹம்துலில்லாஹ், தான் சரி மற்ற எல்லாரும் தவறு என்கின்ற சிந்தனையை விட்டுவிட்டு இந்த சமூகத்தின் பிரச்சனை என்று வருகிற பொழுது அத்தனை தனிப்பட்ட அபிப்பிராயங்களையும் ஒதுக்கி வைக்க வேண்டும். இதற்கு இமாம்கள், முஃபஸ்ஸிர்கள், முஹத்திஸ்கள் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை தான் கட்டி எழுப்பினார்கள், அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை தான் உருவாக்கி காட்டினார்கள். இது சாத்தியம் இல்ல, இது நடைமுறைக்கு வராது என்று யாரும் சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் நம்மிடத்தில் வரலாற்றின் சான்றுகள் இருக்கிறது. இமாம்கள் சொல்கிறார்கள், யார் முஸ்லிம்களாக ஆனார்களோ மக்காவிலே, அவர்கள் மதீனாவுக்கு செல்கிறார்கள். அங்கே மதீனாவிலே 2 பிரிவுகள் இருந்தது.
மக்காவிலும் பிரிவுகள் இருந்தது. மக்காவில் எப்படிப்பட்ட பிரிவு இருந்தது? உயர்ந்தவன், தாழ்ந்தவன், பணக்காரர், ஏழை, அடிமை என்கின்ற பிரிவு இருந்தது. அதே போன்று மதீனாவிலே ஹவுஸ், ஹஸ்ரஜ் என்கின்ற பிரிவு இருந்தது. அவர்களுக்குள்ளால் வரலாற்று ரீதியான சண்டை இருந்தது. ஒருவர் இன்னொருவருக்கு ஆகாதவர்களாக இருந்தார்கள். எப்பொழுது அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி இந்த தீனுல் இஸ்லாத்தில் நுழைந்தார்களோ, அவர்களின் வரலாற்று சிந்தனைகளை, வரலாற்று தவறுகளை, அவர்களுடைய குல பெருமைகளை எல்லாம் இஸ்லாம் குழி தோண்டி புதைத்து விட்டு வர சொன்னது. எல்லாவற்றையும் புதைத்து விட்டு தன் கால்களுக்கு கீழால் போட்டு மிதித்து விட்டு தான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். தன் குலப்பெருமையை அங்கே சொல்லவில்லை, தங்களின் வரலாற்று தவறுகளை அவர்கள் அங்கே சுட்டி காட்டவில்லை, தாங்கள் சண்டையிட்டுக் கொண்டோம் என்பதை அவர்கள் அங்கே சுட்டி காட்டவில்லை. எல்லாவற்றையும் ஒதுக்கி விட்டார்கள். இப்பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற ஒரே குடையின் கீழ் வந்து விட்டார்கள். இப்பொழுது தீனுல் இஸ்லாம், மற்ற எல்லாம் போச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டாங்க, எல்லாத்தையும் விட்டு விட்டாங்க. காரணம் என்ன? அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கலிமாவை நோக்கி அழைக்க சொன்னான். அதன் அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்தை ஒன்றிணைத்து காட்டினார்களா இல்லையா? தங்கள் சொத்து செல்வங்களை, ஏன் தன் உயிரையும் தன் சகோதரனுக்காக கொடுக்கிற ஒரு சமூகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி காட்டினார்கள். அந்த ஒற்றுமை இந்த சமூகத்தின் ஆணிவே. அந்த ஒற்றுமையை குஃபார்கள் குலைத்தார்கள். ஏன் என்று தெரியுமா? அந்த ஒற்றுமை இருக்கும் வரை இந்த சமூகத்தை வெற்றி கொள்ளும் ஒரு சமூகம் இந்த பூமி பந்தில் இல்லை. அந்த ஒற்றுமை எதுவரை இந்த சமூகத்திடத்தில் இருந்ததோ, அந்த ஒற்றுமை எதுவரை இந்த சமூகம் உயர்த்தி பிரித்ததோ, அதுவரை இந்த சமூகத்தை வெற்றி கொள்ள, இந்த சமூகத்தின் அருகில் வந்து நிற்க எந்த ஒரு சமூகத்திற்கும் துணிவு பிறக்கவில்லை. இன்றைக்கு ஏன் இல்லை? நம்மிடத்தில் ஒற்றுமை. நாம் பிரிந்தோம். பிரிந்து 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 கயிறாய் இருக்க வேண்டிய நாம் திரிகளாய் மாறி எரிந்து சாம்பலாகி போனோம். அஸ்தக்ஃபிருல்லாஹில் அஸீம். நாம் அந்த ஒற்றுமையை நாம் மீண்டும் எடுப்பவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்வின் கயிற்றை பலமாக பற்றி பிடிக்கிற ஒற்றை சமூகமாகவில்லை என்று சொன்னால், இந்த உம்மத்தின் பிரச்சனையா ஒட்டுமொத்த சமூகமாக வந்து நின்று அந்த உம்மத்தின் பிரச்சனையாக அதை நாம் பார்க்கவில்லை என்று சொன்னா, அஸ்தக்ஃபிருல்லாஹில் அஸீம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் மிகவும் மிக 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 இந்த இஸ்லாமிய சமூகம் பலகீனமான ஒரு கால சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சக்கராத் ஹாலை விட ரொம்ப பலகீனம். நாம் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளை பிரித்தார்கள், சிந்தனை ரீதியாக பிரித்தார்கள். நம்மை பல விஷயங்களின் மூலமாக அச்சுறுத்துகிறார்கள், நம்மை பயமுறுத்தி வைத்திருக்கிறார்கள். என்ன காரணம்? நம்ம ஏதாவது எந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்திற்கும் நம்ம முன் வந்து நிக்கிறது இல்லை. நம்மளை பிரிச்சு வச்சிருக்கான். நம்மளை பிரிச்சு வச்சுட்டு இப்ப என்ன செய்யறான்? நம்ம ஈஸியாக அவர்கள் நம்மை என்ன செய்யறாங்க? அவர்களுடைய விஷயத்திற்கு நம்மளை பலிகடாகளாக்கிறார்கள். நாம் உம்மத்தாய் மீண்டும் நம் ஒற்றுமையை நிலைநாட்டவில்லைன்னா, இந்த இஸ்லாத்தை நாம் மீண்டும் தீனாக அல்லாஹ்வுடைய மார்க்கமா, அந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கிற அந்த ஒற்றுமையை நாம் நிலைநாட்டவில்லை என்று சொன்னால், இந்த மார்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசி வரைக்கும் வச்சிருப்பான் என்பதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த மார்க்கத்தை அதனுடைய அசலிலேயே பேண தவறிய குற்றத்திற்கு நாம் ஆளாகும். நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாரிக்கும் பொழுது நாம் என்ன பதில் சொல்வோம்? சின்ன சின்ன விஷயங்களுக்காக இக்திலாஃப் பட்டு இந்த சமூகத்தை விட்டு சில பேர் நம்ம ஒதுக்கி வைக்கிறோம். அஸ்தக்ஃபிருல்லாஹில் அஸீம். இது நம்மளுடைய அடிப்படையே அல்ல. இந்த மார்க்கத்தில் இக்திலாஃப்கள் என்பது, அந்த இக்திலாஃப் என்பது நியமா. சில கருத்து வேறுபாடுகளுக்காக ஒருத்தர் இஸ்லாத்தை விட்டு வெளில போயிடுவாரா? எதுவரை ஒருவர் அல்லாஹ் இரண்டு என்று சொல்லவில்லையோ, எதுவரை காத்தமன் நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்தான் இறுதி நபி என்பதை மறுத்து வேறொன்றை சொல்கிறாரோ, அதுவரை, எதுவரை நம்மளுடைய கிப்லாவை அவர் மாற்றவில்லை, அதுவரை அவர் இஸ்லாத்தில் தான் இருப்பார். அதுவரை அவர் முஸ்லீம் தான். நாம் அவர் என்ன செஞ்சிட முடியாது. சின்ன சின்ன விஷயங்களுக்காக அவர் இஸ்லாத்தை விட்டு வெளில போயிட்டாரா? சொல்லவே முடியாது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை நமக்கு இவ்வளவு விஷயங்களை தெளிவே அல்லாஹ் சொல்லியிருக்கான். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா நமக்கு சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களை அழைத்து 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 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு குர்ஆனிலே அறிவுரை சொல்கிறான். லா பிதானத மின் தூனில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அன்றி வேறொருவரை நம்பாதீங்க என்றான். மூமினான நபர்களை தவிர வேறொருத்தரை நம்பாதீங்க. அவன் நான் உங்களுக்கு ரொம்ப சேவை செய்பவன், நான் உங்களுக்கு நலவு நாடுபவன் சொல்வா? நிச்சயமா இல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பார்த்து சைத்தான் என்ன சொன்னா? இன்னா நாசிகும், நான் நிச்சயமா உங்களுக்கு நலவை நாடுபவன் தான் சைத்தான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அப்ப உண்மையை சைத்தான் உண்மை சொன்னானா?
சைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன சொல்றான்? நான் உங்களுக்கு நலவு நாடுறோம்ப்பா, நான் சொல்றதை கேளுங்கப்பான்றான். இன்னைக்கும் சைத்தான்கள் அதை தான் நமக்கு சொல்கிறார்கள். அவர்கள் நமக்கு நலவு நாடுபவர்கள் அல்ல. அவங்க நமக்கு நலவெல்லாம் நாடுறது இல்ல. நாம தான் நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்ம தான் உஷாரா இருக்கணும். அப்ப அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மை அவங்க என்ன செஞ்சாங்க? டிவைட் அண்ட் ரூல், நம்மை தனித்தனியாக்கினாங்க. நம்ம சிந்தனை ரீதியாக நம்ம குலைச்சிட்டா. முஸ்லிம் என்கின்ற அடையாளத்தையே இல்லாம ஆக்கி இந்த இஸ்லாத்திலேயே பல விஷயங்களை உண்டாக்கி இவருன்னு சின்ன சின்ன இத்திலாஃப்கள் இந்த மார்க்கத்தின் நிலையாக செய்து வந்த எல்லா விஷயங்களிலும் புதுசா யோசிச்சு புதிய விஷயங்களை புகுத்தி இந்த மார்க்கத்தினுடைய நெகிழ்வு தன்மைகளை எல்லாம் இல்லாம ஆக்கி நாங்க தான் சரியான இஸ்லாத்தை சொல்றோன்ற பேர்ல இன்றைக்கு மக்கள் என்ன செஞ்சாங்க? பல பிரிவுகளாக பிரித்து விட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை நமக்கு தந்திருப்பதனுடைய அசல் நோக்கம் என்ன தெரியுமா? அதே அடிப்படையில் பாதுகாத்து அதே அடுத்த சமூகத்திற்கு நம்மளுடைய வாரிசுகளுக்கு அதை விட்டு செல்லும். அப்போ அந்த விஷயத்தை நாம் என்ன செய்யணும்? கவனம் எடுக்கணும். இன்னைக்கு நாம இந்த ஒற்றுமை இல்லைன்னா ஒருவரை அழிக்கிற நேரத்தில் இன்னொருவர் அதை சரி காண்கிறார். இன்றைக்கு அந்த ஒற்றுமை என்பது நம் இடத்தில் இல்லை. ஒரு முஸ்லிம் பாதிக்கப்பட்டால் ஒட்டுமொத்த சமூகமும் நின்று அங்கே குரல் எழுப்பினால் அங்கே அந்த சமூகத்தினுடைய வலு என்ன செய்கிறது? மக்களுக்கு நாம் எடுத்து காட்டுறோம். நம்ம என்ன பண்றோம்? ஒருத்தங்க தானே ஒரு பிரச்சனை, அவங்க தானே பிரச்சனை நடக்குது, நம்ம வீட்டு உள்ள உட்கார்ந்துட்டா என்ன, யாருக்குமே எதுவுமே தெரியாது அப்படின்ற அடிப்படையில நாம எதற்கும் இன்னைக்கு தலை கொடுக்கிறது இல்ல. அஸ்தோஃபிர்தா, அது அந்த நிலை இருக்கிறது இல்ல. இது ஈமானுடைய மிக பெரும் ஒரு பலகீனமான நிலை. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டமும் அப்படிப்பட்ட மோசமான காலகட்டமாக இருக்கிறது. கால் த டாக் மேட் அண்ட் தென் கில் என்கின்ற டிவைட் அண்ட் ரூலில் ஒரு ரூல்ஸ் அவன் ஃபாலோ பண்றான். ஒருத்தரை அவன் சிதைக்கணுமா, ஒருத்தரை இல்லாம ஆக்கணுமா, அதற்கு முன்னாடி அவர் பேர்ல பல கதைகளை உருவாக்குவான். அந்த கதைகளை நம்பி நாம் என்ன செஞ்சிடறோம்? ஆமா கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி அந்த கதைகளை நம்பி அவரை நம்ம என்ன பண்றது இல்ல. அந்த விஷயத்தில் உண்மை தன்மையை நாம் சரி பார்ப்பதும் இல்லை, அல்லது என்ன நாம செய்ய வேண்டும் என்கின்ற விஷயத்தை நாம் செய்யறது இல்லை. அப்போ நமக்கு அடிப்படை ஒன்றுதான், குர்ஆனும் சுன்னாவும் தான். இந்த குர்ஆனும் சுன்னாவும் எதை நோக்கி நமக்கு வழிகாட்டுகிறதோ அந்த விஷயத்தை நாம் ஒற்றுமையை நம்ம ஒருபொழுதும் கைவிடவே கூடாது. பல விஷயங்களில் பிரிந்து பிரிந்து வேலை செய்வதை இஸ்லாம் தடை செய்யவும் இல்லை, அதை நாம் குறை காணவும் இல்லை. அது அவர்கள் கல்விக்காக வேலை செய்வதாக இருக்கட்டும், மருத்துவத்திற்காக வேலை செய்வதாக இருக்கட்டும், அரசியலுக்காக வேலை செய்வதாக, ஏதோ எத்தனை பிரிவுகளாக பிரிந்து நாம் வேலை செய்தாலும் அத்தனை பிரிவுகளுடைய நோக்கம் ஒன்றாக இருக்கணும். அது இந்த உம்மத்தின் நலவா இருக்கும். அது இந்த உம்மத்தினுடைய நலவுக்காக தான் இருக்கும். ஒரு பிரிவின் ஒருவர் நசுக்கப்படுகிறார் அல்லது ஏதேனும் ஒரு விஷயத்தை அவர்கள் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் நாம் சந்தோஷப்படக்கூடாது. நமக்கு எதிரானவர்கள் பாதிக்கப்படுவார், நம்ம வளர்ந்துடலாம், நம்ம கொஞ்சம் கிரேடு ஜாஸ்தி, இனிமேல் அவன் வரமாட்டான், அது அல்ல. நாம் உடனடியாக நம்மளுடைய கரங்களால் அந்த தீமையை, ஏன் என் சகோதரன் பாதிக்கப்படுகிறார், ஏன் என் சகோதரனுக்கு நீங்கள் துன்பம் தருகிறீர்கள், எதன் அடிப்படையில் நீங்கள் இதை செய்கிறீர்கள், அதற்கான நோக்கம் என்ன என்பதை நாம் அந்த தீமையை தடுத்து நிறுத்தினால் இந்த சமூகம் பாதுகாக்கப்படும். இல்லைன்னா இன்னைக்கு அவர் பாதிக்கப்படலாம், நாளைக்கு நாம் பாதிக்கப்படுவோம், அப்பொழுது அவங்க வரமாட்டாங்க. இப்ப இது இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரியதொரு அல்லாஹ் கொடுத்த நியமத், அந்த ஒற்றுமை என்பது. அந்த ஒற்றுமையை இன்றைக்கு குலைத்து விட்டார்கள். அந்த ஒற்றுமையை நோக்கிதான் இன்றைக்கு நாம் மக்களை அழைக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமா தான் ஒன்று. நீங்கள் சூரா ஆல இம்ரான் அந்த சூராவினுடைய 103வது வசனத்தில் இருந்து அந்த 11வது ருக்கு முழுவதும், அடுத்தது 12வது ருக்குவையும் நீங்கள் படித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன கட்டளை இடுகிறான். அந்த சூராவின் அத்தனை வசனங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வது என்ன? அல்லாஹ் சொல்கிறான், அந்த ருக்குவினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமுத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஒவ்வொரு குத்துபாக்களிலும் ஓதப்படுகிற ஒரு வசனம். இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்ற, அதுதான் அந்த ருக்குவினுடைய முதல் வசனம், 102வது வசனம். அல்லாஹ் எங்க அழைக்கிற, யா அய்யுஹல்லதீன ஆமனு. இமாம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், குர்ஆனை நாங்கள் ஓதுகிற சமயத்தில் எங்கெல்லாம் யா அய்யுஹல்லதீன ஆமனு வருகிறதோ அங்கெல்லாம் நாங்கள் அதிகமான கவனத்தை செலுத்துவோம். ஏனென்றால் அல்லாஹ் நம்மை அழைக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யா அய்யுஹன் நாஸ் என்று சொல்லவில்லை, யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று காசாக குறிப்பிட்டு ஈமான் கொண்டவர்களை அழைக்கிறார். அங்கே ஒரு நலவு சொல்லப்படும், அல்லது இந்த முஸ்லிம்களுக்கு எது தேவையில்லை அந்த தீமை விட்டு அல்லாஹ் நம்மை தடுக்கக்கூடும்.
ஒரு நன்மையை ஏவக்கூடும் அல்லது ஒரு தவறை விட்டு அல்லாஹ் நம்மை தடுக்கக்கூடும். அதனால் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று வந்தால் அதிக கவனம் எடுத்து நாங்கள் படிப்போம் என்று இமாம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். நாமும் அதே போன்று அதிக கவனம் எடுத்து படிக்க வேண்டும். எங்கெல்லாம் யா அய்யுஹல்லதீன ஆமனு வருகிறதோ அங்கெல்லாம் அல்லாஹ் இங்கே சொல்கிறான், நீங்கள் இறந்து விட வேண்டாம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள். எப்படி அஞ்ச வேண்டும்? இத்தகுல்லாஹு ஹக்க துகாத்தி, நீங்கள் உண்மையிலே அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்க. இப்ப அது என்ன அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டிய முறைப்படி? அல்லாஹ்வுக்கு பயப்படுறோம்னு சொல்லிட்டு வேற யாருக்கும் பயப்படக்கூடாது. அல்லாஹ்வுக்கு பயப்படுறோம்னு சொல்லிட்டு வேற எதுக்கும் நம்ம பயப்படக்கூடாது. மன் ஹாஃப் அல்லாஹ் வ ஹாஃப ஹலக குல்லி ஷை, யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறார்களோ அவர்களை பார்த்து மற்ற எல்லா விஷயங்களும் அஞ்சும். யார் அல்லாஹ்வுக்கு பயப்படலையோ அவங்கள பார்த்து யாருமே பயப்பட மாட்டாங்க. அப்ப பயம் என்பது, அச்சம் என்பது அல்லாஹ்வை தவிர வேற யாருக்காகவும் எதற்காகவும் இருக்கக்கூடாது. வலா தமுத்துன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்க முஸ்லிம்களாகவே இருங்கப்பா, முஸ்லிம்கள் இல்லாத நிலையில மரணிச்சிடாதீங்கப்பா. அடுத்தது அல்லாஹ் சொல்ற வக்தஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ, நீங்கள் முஸ்லிம்களா, நீங்கள் ஈமான் கொண்டவர்களா, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டீர்களா, அப்படியா உம்மத்தை மாறிடணுமா, வாங்க எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்வின் கயிற்றை பலமாக பற்றி பிடித்து உம்மத்தாக மாறிவிடுங்கள். வலா தஃபர்ரகு, அதிலே நீங்கள் பிரிவினை ஏற்படுத்தி விடாதீர்கள். வதுக்குரு நியாமத்தி அல்லதி, நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நியாமத்துகளை நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் நினைத்து பாருங்கள். நீங்கள் பகைமையால் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டு இறந்து கொண்டிருந்தீர்கள். ஒட்டகம் தன் நீர் தொட்டியில் நீர் அருந்தியதற்காக பல வருடங்கள் நீங்கள் போர் செய்து கொண்டிருந்தீர்கள். அநியாயமாக உயிரை மாய்த்து கொண்டிருந்தீர்கள். நீங்கள் கொள்ளையடித்தீர்கள், கொலை செய்தீர்கள். இப்படிப்பட்ட பல அநியாயங்களில் நீங்கள் இருந்தீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு அவனுடைய நியாமத்தை கொடுத்து, அந்த நியாமத்தின் மூலமாக உங்களுக்கு அல்லாஹ் ஈமானை தந்து, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் உள்ளங்களை ஒன்றிணைத்து வைத்தானே, அதை நீங்கள் யோசித்து பார்க்கவில்லையா? நீங்கள் ஈமான் கொண்டதற்கு பின்னால் நீங்கள் அல்லாஹ்வின் கயிறை பலமாக பற்றி கொள்ளுங்கள், அதில் பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்தது சொல்றார், வல்தகும் மின்கும் உம்மத், நீங்க உம்மத் ஆயிட்டீங்க. அந்த உம்மத்துல ஒருத்தர் எப்படி இருக்கணும்னா, ஒரு பிரிவினை எப்படி இருக்கணும் சொன்னா, உம்மத் யதுஊன இலல் கைர், நீங்கள் நன்மை நோக்கி மக்களை அழையுங்கள். வயஅமுரூன பில் மாரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர் உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், நீங்கள் நன்மை ஏமி தீமை தடுக்கிற காலங்கள் எல்லாம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். எப்பொழுது நன்மை ஏமி தீமை தடுப்பதை நீங்கள் விட்டு விடுவீர்களோ அப்பொழுது நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள். அல்லாஹ் அடுத்து சொல்றா, வலா தகுனு கல்லதீன தஃபர்ரகு வக்தலஃபு மின் பஅதி மா ஜாஅத்துஹுல் பையினாத் உலாயிக லஹும் அஸாபுன் அதீம், அவர்களிடத்தில் தெளிவான சான்றுகள், தெளிவான அத்தாட்சிகள் வந்ததற்கு பின்னால், குர்ஆனும் சுன்னாவும் அல்லாஹ்வின் தூதரின் விஷயங்களும் வந்ததற்கு பின்னால், உங்களுக்கு தெளிவுபடுத்த பின்னால், நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே பிரிவினை உண்டாக்கி கொண்டு கருத்து வேறுபாடு கொண்டு நீங்கள் பிரிந்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு மாபெரும் வேதனை காத்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தெளிவுபடுத்தினார், இதுதான் மார்க்கம், இதுதான் சட்டம், நீங்கள் இப்படிதான் இருக்கணும். ஆனால் இதற்கு பின்னாலும் யாராவது இக்திராஃப், நீங்கள் கருத்து முரண்பாடு கொண்டு உங்களிலே பிரிந்து விட்டால் அல்லாஹ் சொல்கிறார், உலாயிக லஹும் அஸாபுன் அதீம், நிச்சயமாக அவர்களுக்கு மாபெரும் கடுமையான வேதனை உண்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், அந்நாளில் சில முகங்கள் வெளுத்து இருக்கும், அவர்களின் சொர்க்கத்தில் இருப்பார்கள். சில முகங்கள் கருத்து இருக்கும், அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதனையில் இருப்பார்கள். இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தின் அடையாளங்களை, எது சிறப்பான விஷயம், எதை நீங்கள் செய்ய வேண்டும், எது நீங்கள் செய்யக்கூடாது என்பதை தொடர்ந்து அந்த வசனங்களிலே நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, வீட்டுக்கு செல்லுங்கள், சூரா ஆல இம்ரானுடைய 11வது ருக்குவில் இருந்து படியுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தனிமையிலே படியுங்கள், ஆழ்ந்து சிந்தியுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று அல்லாஹ் என்னை தான் அழைக்கிறார். குர்ஆனை ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் இவ்வாறு படியுங்கள். 7 வானங்களுக்கு அப்பால் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே ஒரே ஒரு வார்த்தை, அல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தை இந்த பூமியில் இறப்பதற்கு அல்லாஹ் புனிதமான மாதத்தை தேர்ந்தெடுத்தான். அந்த புனிதமான மாதத்தின் புனிதமான நாளை லைலத்துல் கத்ரை தேர்ந்தெடுத்தான். அதை ஒரு மனிதருக்கு தர மனிதர்களில் சிறந்த மனிதரை அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தேர்ந்தெடுத்தான். மலக்குகளில் ஜிப்ரீல் எல்லா மலக்குகளின் தலைவரை தேர்ந்தெடுத்த அல்லாஹ்வின் ஒரு வார்த்தையை இறக்குவதற்கு அல்லாஹ் இந்த பூமியில் அத்தனை ஏற்பாடுகளை செய்தார். அப்படிப்பட்ட மகத்துவமிக்க வார்த்தை படிக்கிறோம்னா கவனம் சேர்த்து படியுங்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தை என்ற எண்ணத்தோடு படியுங்கள். அது 7 வானங்களுக்கு அப்பால் இருந்து எனக்கு இறக்கப்பட்டது. நான் படிக்கிற நேரத்தில் அல்லாஹ் அஹ்மத் அலி ஆகிய எனக்கு உபதேசிக்கிறான் என்று படியுங்கள். எதிரில் இருப்பவர்களுக்கு அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு முறையும் குர்ஆன் படிக்கிற நேரத்தில் தவறிழைக்கிறோம். அது குர்ஆனை படிக்கிறோம், அதை நம்மோடு நாம் ஒப்பிட்டு பார்ப்பதில்லை. நாம் படிக்கிற நேரத்தில் பிறரோடு குர்ஆன் பொய் சொல்வது எதற்கு பத்தியா, பொய் சொல்லக்கூடாது, இல்லை நான் பொய் சொல்லக்கூடாது. முதலில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியத்தில் நிலைத்து இல்லைங்கன்னா சத்தியத்தை நிலைத்து நிற்க வேண்டும். வக்தஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ,
நீங்கள் ஒற்றுமையோடு இருங்க. ஆம், நாம் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு கட்டளையிடுகிறார். ஆம், ஒவ்வொருவரும் இந்த எண்ணத்தோடு படிக்க வேண்டும். அது எனக்கு என்ன சொல்கிறது? அது எனக்கு என்ன சொல்கிறது? நான் அதற்கான பொறுப்பாளியாய் என்னை நோக்கி அல்லாஹ் சொல்கிறானே, என் பொறுப்பு என்ன என்பதை யோசியுங்கள். அந்த எண்ணத்தோடு வீட்டுக்கு சென்று அந்த வசனங்களை படியுங்கள். அல்லாஹ் எதை நோக்கி நம்மை அழைக்கிறான் என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்தின் ஆணிவேராக இருந்த இந்த ஒற்றுமையை இந்த குஃபார்கள் குலைத்தார்கள். மீண்டும் நாம் அதை நிலைநாட்ட வேண்டும். மீண்டும் நாம் அந்த ஒற்றுமையின் என்ற கயிற்றை பலமாக பற்றி பிடிக்கவில்லை என்று சொன்னால் இந்த சமூகத்தின் அவல நிலையை பாதுகாப்பதற்கு ஒரு சமூகத்தை அல்லாஹ் உருவாக்குவான். ஆனால் இது இப்ப உயிர் வாழ்ந்துட்டு இருக்குமே, நாம மரணிச்சதற்கு பின்னாடி எழுப்பி அல்லாஹ் கேள்வி கேட்பான். அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லி தப்பிப்போம். ஒரு சமூகம் வரும், இந்த மார்க்கத்தை அசல் வடிவிலே பின்பற்றும் ஒரு சமூகம் வரும். தூபூலில் குரபா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்மாராயம் சொன்னார்கள். அப்படி ஒரு சமூகம் வரும். அப்படி ஒரு சமூகமா நாம இல்லைன்னா நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் கூறுவோம் என்பதுதான் நாம் யோசிக்க வேண்டிய விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய இந்த தீன் என்கின்ற இந்த அசல் வடிவத்தை எந்த விதமான மாறுதலும் இல்லாமல் அதன் அசல் வடிவத்திலேயே பின்பற்றுகிற தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான். அதிலும் குறிப்பாக ஒற்றுமை என்ற விஷயத்திலே யார் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னார், அவர் இந்த உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அவன் என் சகோதரனே, அவன் என் ரத்தத்தின் ஒரு துளியே, அவன் என் உயிரின் ஒரு பாகமே, அவனின் சிந்தனையில் ஏதேனும் சின்ன சில வேறுபாடு இருந்தாலும் சரியே, அவனுக்காக நான் கண்ணீர் சிந்துவேன், அவனுக்காக நான் போராடுவேன், அவனுக்காக நான் என் உயிரையும் தருவேன் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற பாடம். இதில் எந்த விதமான மாற்றும் வரவே கூடாது. அந்த ஒற்றுமை என்பதை நோக்கி தான் குர்ஆன் நம்மை அழைக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒற்றுமையை நோக்கி பயணிக்கிற அந்த ஒற்றுமையில் நாமும் ஒரு அங்கமாக இருக்கிற தௌஃபீக் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தர வேண்டிய துஆ செய்தவனாய் என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على رسوله الكريم وآله وأصحابه أجمعين وخاصة الخلفاء الراشدين الأول أبو بكر الصديق رضي الله عنه، عمر بن الخطاب رضي الله عنه، عثمان بن عفان رضي الله عنه، وعلي بن أبي طالب رضي الله عنه. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ذكر الله الأكبر والله يعلم ما لا تصنعون. أقيموا الصلاة.